வசந்த பஞ்சமியின் 5ஆம் நாள் 23/3/2026 இன்றைய தினம் திங்கட்கிழமையில இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க. சமையல் அறையில நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க. நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும், காரிய தடைகள் நீங்கும், உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிச்சயமா நிறைவேறும். இந்த வசந்த பஞ்சமி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாட்கள். இந்த நாட்களில் வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி, இல்லைங்க இந்த நவராத்திரிக்கு என்னால் கலசம் வைக்க முடியாது, ஆனால் தினம்தோறும் நான் பூஜை அறையில் விளக்கேற்றி அம்பால வழிபாடு செய்கிறேன், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு தினம்தோறும் போகிறேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, நான் தினம்தோறும் ஒரு வரி மந்திரத்தையும் ஒரு பரிகாரத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இன்று இரவு ஒரே ஒரு வரி மந்திரம் நீங்கள் தூங்குற இடத்துல இருந்தே தாராளமாக சொல்லலாம். அதை மாதிரி சமையல்களை செய்ய வேண்டிய பரிகார பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மாலை நேரம் இன்று பஞ்சமி திதி, தவறாம தீப வழிபாடு செய்யுங்க. அன்னை வராகிக்கு உகந்த வழிபாடே தீப வழிபாடு தான், அதனால தவறாம தீபம் ஏத்துங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்று இரவு நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் ஓம் ஸ்கந்த மாதாயை நமக, ஓம் ஸ்கந்த மாதாயை நமக என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லணும். சமையலறையில் நம்ம அரிசி அலப்போம் இல்லையா, படின்னு சொல்லுவோம்ல, அந்த படி எடுத்து படியில் நிறக்க அரிசியை வைங்க. பச்சை அரிசி வைங்க அல்லது புழுங்கல் அரிசி, நீங்கள் என்ன அரிசியை பயன்படுத்துகிறீங்களோ, எந்த அரிசி உங்கள் வீட்டில் நிறக்க இருக்கோ அந்த அரிசியை அதில் நிறக்க வச்சு, அது மேலே ஒரு ரூபாய் நாணயம், ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு கல்லுப்பு ஜாடைக்கு பக்கத்தில் வச்சுருங்க. மறுநாள் எடுத்து அந்த ரூபாய் நாணயத்தை பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. அந்த மஞ்சக்கிழங்க பூஜையில் வச்சுருங்க. அந்த அரிசியை எடுத்து நீங்கள் அரிசி பாத்திரத்தில் போட்டு வச்சிங்கன்னா தன தானியம் உங்களுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். வறுமை அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது. அதை மாதிரி வீட்டில் செய்யக்கூடிய உணவுகள் வீணாகாது, ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படாது. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த 2 பரிகாரத்தையும் தவறாமல் இந்த வசந்த பஞ்சமியின் 5ஆம் நாளில் நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.